ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோ நம்ம மிளகாய் செடி தான் வைக்க போகிறோம். ஒரு வேளை நம்ம நாற்று வீட்டே கிட்டத்தட்ட 60 நாள் கிட்ட ஆச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடம் தண்ணி விடணும் அப்படின்னாவே இந்த வாய்க்கால் நல்லா பெருசாக இருக்கணும் கரை, இல்லைன்னா நம்ம கடலக்கரை தண்ணி போக ஆரம்பிச்சிடும். இருக்கிற மண்ணெல்லாம் சுரண்டி கட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் சுரண்டி கட்டி கரையை பற்றின ஹைட் பண்ணிட்டோம். ஹைட்டு பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி திருப்பி விட வேண்டியதான். ஏன்னா ஒரே மட்டும் தான் தண்ணியை திருப்பி விட்டோம் அப்படின்னா தண்ணி எந்த இடத்துல போயிட்டு போகும்னு தெரியாது. அது போக நம்ம கரையை உருட்டி விடுவோம். கரையை விட்டுனா ஒன்றும் இல்லைக்கா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணி போகாமல் இருக்க தண்ணி எடுத்து திருப்பி ஒரு சேர மாதிரி குழப்பி வைப்போம். அப்படி குழப்பி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி போட்டுட்டு சீக்கிரம் போகாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து என்னென்னா நாற்று பிடுங்க வேண்டியது தான். நாற்று பத்துமோ பத்தாதோங்கிற ஒரு இதில் தான் போயிட்டுருக்கணும். அப்படியே வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக கரையெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணி விட்டோம். இந்த இடத்துல தண்ணி நின்னா நல்லா ஒரு ஆள் நல்லா முழுங்கி குளிக்கிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஏறி நிற்குங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி நிற்க இந்த இடம். அதனால் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா தண்ணி போட்டுட்டு போச்சு அப்படின்னா திருப்பி கட்ட முடியாது. அதனால் நம்ம களைக்கட்டு லைட்டாக தண்ணி திருப்பிட்டுருவோம். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. மேதவே அந்த புள்ளிலாம் நம்பி போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் மிளகாய் செடி போடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி பிடுங்க வச்சிட்டோம். பிடுங்கிறதுக்கு வந்தாச்சு. மிளகாய் செடி நல்ல ஸ்டேஜில் வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம மிளகாப்பூச்சி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. இதோட மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகா அதை தான் நாற்று விட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அதோட வீடியோ ஷார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதை நம்ம இந்த இடத்த எப்படி மிளகாய் செடி நாற்று விட ரெடி பண்ணோம், என்ன ஏது என்னென்ன உரம் கொடுத்தோம் அதெல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து கொடுத்துடணும். அதுவும் பார்த்திங்கன்னா அது சாம்பல் சத்தும் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாப்பூச்சி பவுடரும் கொடுத்துருக்கோம். இதை பற்றி 2 தான் எதுவும் கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் கொடுக்கல. இதுக்கு மேலே செடியோட ரியாக்ஷன், செடி வளர்ந்து வரதை பொறுத்தா நம்ம செயற்கையான மருந்து யூஸ் பண்ணுறதா வேணாங்கிறது தெரிய வரும். இந்த வரைக்கும் நம்ம நல்லா சின்ன செடியிலேருந்து நல்லா மருந்தெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கொண்டு தச்சு நாற்று பார்த்திங்கன்னா பிடுங்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளுக்கு நாற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 1200 நாற்றுக்கிட்ட தேவைப்படும். பார்ப்போம் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு. ஆனால் அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் தான் பிடுங்கிருப்போம். அதுக்குள்ளே ஒரு 1000 செடிக்கு மேலே வந்துருச்சு. மீதி இவ்வளோ செடி என்ன பண்ணணுன்னு தெரில. அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். யாராவது கேட்டால் கொடுத்துடலாம், இல்லைன்னா என்னான்னு தெரியல. பார்ப்போம். அது எவ்வளோ செடி பிடிக்குதுன்னு பார்த்துட்டு பேசுவோம். அதுக்குள்ளே பைப்பெல்லாம் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி போட்டு விட்டுட்டோம். தண்ணி பார்த்தினா வந்துருச்சு. அடுத்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு பார்க்க வேண்டியது தான். ஃபுல்லாக பாருங்கள் விட்டாச்சு. இந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிற்குதுன்னு. நம்ம கள்ளக்கொட்டை வச்சு இதோட பார்த்திங்கன்னா 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆன நிலைமையில் அங்கங்கே ஒரு கடலக்கொட்டை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நாள் போகக்குள்ளே பார்த்தா இருக்கிற எல்லா கடலக்கொட்டையும் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் எங்கெங்கெல்லாம் கடலக்கொட்டை முளைக்கலையோ அந்த நேரம் பார்த்து ஓடிட வேண்டியதான். தண்ணி தெறிப்பட்ட உடனே அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. வீட்டு தேவைக்கோசரம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்தி ஃபுல்லாக அவரை விதை வச்சிடணும். அது ஊனிலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதான் ஊன்ற வேலை போயிட்டுருக்கு. இந்த ஒரு பாத்தி ஃபுல்லாக அவரை விதை ஊனிட வேண்டியது தான். மீதி இருக்கிற பாத்தியில் தான் நம்ம மிளகாய் செடி வைக்க போகிறோம். நம்ம மிளகாய் செடி வைக்க ஆரம்பித்தாச்சு. மிளகாய் செடி எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு அடிக்கு ஒன்று தாங்க வச்சுட்ருக்கோம். ஒரு அடிக்கு ஒரு செடியில் 2 செடி வைக்கிறோம். ஒரு அடிக்கு 2 செடி. அப்படின்னா ஒரு காலுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 செடி வைப்போம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 பாத்தி இருக்குது. அப்படின்னா கணக்கு போடுங்க அவ்வளோ செடி வரும்னு. அது இன்னும் சைடு அந்த இது அது இதுன்னு வைப்போம். அது போக இந்த தண்ணி பார்த்தீங்களா, அதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி ஒரு 20 செடி வச்சிட வேண்டியதான். வீட்டு தேவை கஷ்டம் ஃபுல்லாமே வீட்டு தேவைக்கோசரம் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுக்கோசரம் இல்லை. அது போக நம்ம தீவன கட்டை காட்டில் ஏகப்பட்ட புல் இருக்குது. அதை நம்ம கட்டை நடவு செஞ்சப்பையும் புல், நடவு செஞ்சதுக்கப்புறம் அறுத்தப்புறம் புல், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தண்ணி விடணும். அதுக்கு தண்ணி விட்டு கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆக போகுதுங்க. அது பாடு வந்துட்டுருக்கு. அப்போ மழை பெஞ்சதுனால அப்படியே விட்டுட்டோம். இது வேறு ஃபுல்லாக உள்ள இருக்கிற புல்லெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு தான் தண்ணி விடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு சரியாக வரும். எல்லாம் திருப்பி புல்லு தீவன கட்டி ஈக்குவலாக வந்துன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியாக அப்படியே மிளகாய் செடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா அவரை விதை எப்படி ஊனிருக்க அப்படின்னா, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒன்று தான் ஊனிருக்கோம். அது பார்த்திங்கன்னா வர இதுலேயே ஊனிட்டோம். அதனால் தண்ணி கடைசியாக எல்லா மிளகா செடியும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது விடணும். இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு பாதி தான் இருக்குது. ஒரு பாத்தி பஞ்ச அளவு தான். நம்ம களைக்கொட்டைக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு தண்ணி தான் விட்ருக்கோம். இங்கேயும் சரி மேலேயும் சரி. 2வது தண்ணி இன்றைக்கெல்லாம் நாளைக்கு விட்டுற வேண்டியதான். அப்போ தான் களைக்கொட்டை முளைச்சி வர கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு வழியாக அந்த பாத்தியும் பாய்ச்சி விட்டோம். பாய்ச்சி விட்டு பார்த்திங்கன்னா திருப்பி வந்தாச்சு.
அங்கே வந்து திருப்பியும் மடையெல்லாம் மாறிட்டு வரணுங்க. அப்போ தாங்க வந்து தண்ணிங்க அவரைக்காட்டுக்கு நம்ம வர போட்டு விடணுமா அதுக்கு வரும்னு சொல்லிட்டு என்ன இருக்கட்டெல்லாம் திருப்பி விட்டோம். அடுத்து வந்து தண்ணி திருப்பி விட்ட வேண்டியது தான். தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக பாய வேண்டியது தான். ஒரு வழியாக நம்ம இந்த மிளகாய் செடியோட கான்செப்ட் வேலையை முடிச்சாச்சு. அடுத்து இதெல்லாம் எப்படி வருது என்ன ஏதுங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. செடி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து மீறி ஆயிடுச்சு. அது ஒரு இடத்த பார்த்து இல்லை யாரோ இதை பார்த்து இருக்கிற செடியெல்லாம் பிடின்னு கொடுத்த வேண்டியது தான். இன்னும் அந்த செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 செடிக்கு மேலே வரும். 2000 செடி நம்ம வந்து எங்கே பார்க்கறது, ஒன்றும் வளர்க்க முடியாது. அதனால சரி அதை பேசிக்கலான்னு சொல்லிட்டு விட்டோம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணியும் போட்டுவிட்டோம். பை பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.